நம பார்வதீபதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிதாஸ் அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாம் இல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பொருள் வச்சிருக்காங்கன்னா அடகு வச்சிருவாங்க. குழந்தை படிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா அம்மா என்ன பண்ணுவா, இந்தாங்க வருமானம் இல்லை, நம்ம இந்த தங்க சங்கிலியை கொண்டு அடவானை வச்சுட்டு எடுத்துன்னு வாங்க, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படிம்பாங்க. இந்த அடகு கடைக்கு அடிக்கடி பொருட்கள் போகும், இல்லை அடிக்கடி கடன் வாங்குவாங்க பக்கத்து வீட்டில், ரொட்டேஷன். இதெல்லாம் ரொம்ப மிடில் இருக்கிறவங்க. மேல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த கவலையும் கிடையாது. கீழே லோல இருக்கான் பாத்தீங்களா, அவருக்கு இந்த கவலை கிடையாது. இந்த மிடில் இருக்கிறவங்க எல்லாரும் சம்சார சக்கரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நம்மளுடைய ஜாதகாதி நல்லா இருக்கும். என்ன ஜாதகாதியில அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானம் ஒரு ஸ்தானம் இருக்கு. அங்க அசுப கிரகங்களுடைய பார்வையோ அசுப கிரகங்கள் உட்கார்ந்தாலோ இவன் அடிக்கடி கடன் வாங்குவோம். அடுத்ததாக தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருந்தாதான் நீ வாழ்க்கையை நடத்த முடியும். தொழில் இல்லைன்னா நடத்தவே முடியாது. கற்பனா சக்தியில வாழ்ற உலகம் இது. இந்த அடகு வச்ச பொருளை நம்ம எப்படி மீட்கிறோங்கிறத விட, அடகே வைக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அடகு வைக்கிறது நம்ம வேணுனே யாரும் வைக்க மாட்டோம், நமக்கு அத்தியாவசியத்துக்காக. இது எதனால நமக்கு அப்படின்னா, பொருளாதார கட்டுப்பாடு. இந்த பொருளாதார தட்டுப்பாடு எப்படி வருகிறது, எந்த சுவாமியை வழிபடணும்? யக்ஷாய குபேராய ஐஸ்வராய, குபேரனை கூப்பிடணும். ராஜாதிராஜாய தன ஆகர்ஷணாய, தன ஆகர்ஷணம் வேணும். இந்த காசு கொடுக்குறா பத்தில சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த காசு கொடுத்தோன்னு கண்ணில் ஒத்திப்பான். அந்த காலத்துல எல்லாம் சம்பளம்லாம் வாங்கி வருவா, தொழிலாம் பண்ணிட்டு வந்தோன்னா வீட்டுல சாமி ரூம்ல கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துன்னு வருவாங்க. தெய்வமே இன்னைக்கு எனக்கு படி அளந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலாளிகள்லாம் வயல்ல வேலை செய்யற விவசாயிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சம்பளம் கொடுத்தோடனே கல்ல ஒத்தின்றுவாங்க. என்னத்துக்காக அது? இதே மாரி இந்த அடகு கடைக்கு போகாம இருக்கிறதுக்கு தான். தன ஆகர்ஷணம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை சொல்லுவேன், அதை நீங்க செய்யணும். அப்பதான் இந்த கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த அபாரமான இந்த மகாலட்சுமி கொடுக்கிற இந்த தன ஆகர்ஷணத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா, 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நான் 100 ரூபாயில இருந்து போறேன். ஒரு பெரிய விவசாயி இருந்தான், தன ஆகர்ஷணம் படைத்தவன். இது புராணத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அவனுடைய சம்பளம் வாங்கிட்டே வருவானா விவசாயி. ஒவ்வொரு அந்த பணத்தை பிரிச்சு வச்சான். எப்படி பிரிச்சான் அப்படின்னா, இதான் குபேரன் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்க. மனைவிட்ட சொல்லுவானா, 100 ரூபா 20 ரூபா உனக்கு வச்சுக்கோன்னு சொன்னானா. 20 ரூபாய் நம்ம 2 பேருக்கும் வையின்னானா. 20 ரூபாய் குழந்தைகளுடைய கல்யாணம் படிப்பு செலவுக்கு எடுத்து வச்சுக்கோன்னு. மீதி 20 ரூபாய் குடும்ப செலவு எடுத்துக்கோன்னு சொன்னானா. மீதி 10 ரூபாய். அந்த 20 5ஆக பிரித்தான். அந்த கடைசி 20 என்ன தெரியுமா, அவனுடைய குலதெய்வத்திற்கும் தர்மத்திற்கும்.
சொன்னானா 10 ரூபா குலதெய்வம், 10 ரூபா தர்மம் பண்றதுக்குன்னு நானா. ஏங்க நம்ம சம்பாதிக்கிறதே 100 ரூபா, 10 ரூபா தர்மத்துக்கு சொல்றேன், 10 ரூபா கோவிலுக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்றேன். ஆமாம், தெய்வம் நம்மளை படைத்ததற்கு அதற்கு ஒரு நன்றி கொடுக்கணும். நம்ம தர்மம் நம்மளுடைய வாழ்நாளிலே நம்ம கடைசி காலத்திலே தர்மம் காப்பாற்ற வேண்டும். அதனால இதை செய் அப்படின்னு நானா. அப்ப அந்த மனைவியாகப்பட்டவள் அப்படியே குடும்பம் நடத்தி வந்தாலும், அந்த குழந்தைகள் பருவம் அடைந்தோன்னே கல்யாணம் ஆகி எல்லாம் போனோடனே இவருக்கு யாருமே சாப்பாடு போடல. அவன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த தர்மத்துல முதல்ல உனக்கு 20 ரூபா எடுத்து வச்சுக்கோ, எனக்கு 20 ரூபா எடுத்து வச்சுன்னா, அதுல பிற்காலத்துல வைத்தியோதி காலத்துல யாருக்கும் வேலைக்கு போக முடியாது இல்லையா. அந்த காலத்துல இவன் சாப்பிடுவதற்காக தன் மனைவிக்காக 20 ரூபா கொடுத்தான். நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் உனக்கு என்னுடைய உழைப்பு இருக்கணும் உன் கையில அப்படின்னு. அடுத்ததாக இந்த தர்மத்துக்கு வந்தான். தெய்வம் நம் குலதெய்வத்திற்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து விடு. அங்கே ஒரு வழக்கு எரிய வேண்டும். நம்மளுடைய 10 ரூபாயில ஒரு எண்ணெயான அங்க எரியணும். அதான் குலதெய்வம். இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் சாமின்னு போன் பண்றாங்க. நீ குலதெய்வத்துக்கு என்ன செய்தாய்? முருகப்பெருமான கேட்கிறார் அடியார். குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், குறை தீர்க்கும் வடிவேலனே. குலதெய்வம் குறைகளை தீர்க்கும். குலதெய்வம் குறைகளை தீர்க்கும். என்ன பண்ணணும்? சாமி, நான் குலதெய்வத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணேன், ஆராதனை பண்ணேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. குலதெய்வத்தை டெய்லி வாயால கூப்பிடணும். யார் கத்தி கூப்பிடுறாங்க வீட்டுல? 2 மந்திரம் வாயில விடாம உச்சரிக்கணும். ஒண்ணு குலதெய்வத்துடைய பேர், 2வது என்ன தெரியுமா? ராமநாமம். இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது சார், மந்திரமே இல்லை சார். நான் சஷ்டி கவசம் சொல்றேன், சிவபுராணம் படிக்கிறேன், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றேன், எல்லாம் அப்புறம். குலதெய்வம் என்ன கருப்பண்ண சாமி சார். அப்பா கருப்பசாமியே என் குடும்பத்தை காப்பாத்துறான்னு உன் பிள்ளை சொல்லுவான். இவருக்கு வேற வேலையே கிடையாது, எப்பத்தாலும் இவரை கூவிட்டே இருக்காருமா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சொல்ல சொல்ல உங்க பேரை நல்லா இருப்பான், அவனே மாறுவான், சொன்னவனே மாறுவான். 50 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா அப்படித்தான் குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டே இருந்தாருமா. அவன் 28 வயசுல 18 வயசுல சொல்ல கேட்க மாட்டான். ஆனால் இவர் இந்த விவசாயி அந்த 10% எடுத்து வச்சார் பார்த்தீங்களா, 10 ரூபா. அவர் அந்த தெய்வத்துக்கு செஞ்சதுனால அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய ஆத்மா குலதெய்வம் பத்திரமாக அழைத்து கொண்டு சென்றது. 2வது, அந்த 10 ரூபா அவர் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு மாசம் செஞ்சதுனால அந்த குலதெய்வம் என்ன பண்ணுது தெரியுமா? அவர் வம்சத்தை காப்பாற்றுகிறது. அவத்துல துர்மரணம் கிடையாது, எந்த ஒரு சண்டையும் கிடையாது. நல்ல சாப்பிட்டு நல்ல வியாதிகள் இல்லாமல் நன்றபடியாக வாழ்ந்தார்கள். இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த அடகு வைக்கிற கடையை பத்தி தான் பேசினேன். தன் வருமானத்திற்குள் செலவு செய்கிறான். யார் பண்ணி கொடுக்கிறா? மகாலட்சுமி மாரி ஆத்துல மனைவி செய்கிறார். இந்த குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் பெரிய ஒரு கனெக்டிங். சரி சாமி, நான் அடகு வச்சுன்னு இருக்கேன், எங்களுக்கு வருமானம். எப்படி வருமானம் இல்லை? வருமானம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சமயோஜிய புத்தி இதே மாதிரி பிரித்துக் கொள்ளுங்கள். அடகு கிடைக்க போக மாட்டோம். அவசியம் அத்தியாவசியம் கடன் வாங்க மாட்டோம். அப்படிப்பட்ட இந்த குபேரன், நான் கடனே வாங்கக்கூடாது சாமி, என் கடன்லாம் கிடுகிடுன்னு தீரணும், எனக்கு வருமானம் வரணும், தொழில் நல்லா இருக்கணும். தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். வார சனிக்கிழமை சனி பகவான், நவக்கிரகில் இருக்கக்கூடிய சனி பகவானோ இல்ல சனி பகவான் சன்னதி தனியா இருக்கும், போய் வழக்கு போடுங்க. சனி பகவான் உங்க குறைய சொல்லுங்க. சுவாமி, நான் இவ்வளவு பெரிய கடன்ல இருக்கேன், என் கடனை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லுங்க. சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு தொழிலை கொடுப்பார். முதல்ல ஒரு வாரம் போங்க, டெய்லி போகணும். சாமி எத்தனை வாரம், என்ன பண்றது?
நம்ம ஜென்ம பரியந்த சனி பகவானை பிடிச்சிக்கணும். உங்களுக்கு 60 வயசு ஆயிடுத்து, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க, உங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா? பகவான் போடுவார். சனி பகவானை ஆதரிக்க வேண்டும். நீங்க உட்கார்ந்துட்டே இருப்பீங்க வீட்லயே, யாரோ ஒருத்தர் ஒரு வேலையை கொடுத்து வாட்ச்மேனுக்கு வரீங்களான்னு கேட்பாங்க, ஒரு 1 hour இருங்கம்பாங்க. ஒரு துணி கடையில கூப்பிடுவாங்க, ஒரு கணக்கு எழுத கூப்பிடுவாங்க. சுவாமி உங்களை உட்கார விட மாட்டார். என்ன, உங்களுக்கு தர்ம சிந்தனை, தெய்வத்தை பிடித்து கொண்டுள்ளீர்கள். அதனால இந்த கடன் வாங்குறது கம்மியாகும் சனி பகவானை பிடிச்சேன்னா. தொழிலை கொடுப்பான். சார் நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன், என்ன ஆட்டோ ஓட்டினாலும் அந்த சனி பகவானை சாயந்தரமும் காலையில போய் வழக்கு ஏற்றிட்டு பார்த்துட்டு வா. சார் நான் கார் டிரைவர், நான் விடாம ஓட்டின்னு இருக்கேன். இவங்க அன்றாடம் பார்க்குறவங்க. நான் 5வது மாடில 8வது மாடில நான் ஒரு கொத்தனார், நான் அந்த இடத்துல வேலை பார்க்குறேன். சாமி சனி பகவானை வழிபடுங்கள், உங்களை காப்பாற்றுவார். அவர் ஆயுள்காரகன், உத்தியோகத்தை கொடுப்பான், தொழில சக்தியை கொடுப்பான். தெய்வம் மாதிரி வழிபடணும் தொழில. அடுத்தது, இந்த கடனை வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்றது? குபேரனை வழிபட வேண்டும். எல்லார் வீட்லயும் குபேரன் போட்டோ இருக்கணும், பிள்ளையார் மாதிரி. லக்ஷ்மி குபேரன் என்று சொல்லக்கூடிய போட்டோ. குபேரருடைய வைஃப் இருப்பாங்க, மேல மகாலட்சுமி பணத்தை இப்படி கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த போட்டோ வச்சு வெள்ளிக்கிழமை நம்ம கையில என்ன காசு இருக்கோ ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் வச்சு பூஜை பண்ணிட்டே இருங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம். குபேரா போற்றி, ஓம் குபேரா போற்றி, ஓம் குபேரா போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, இப்படி 2த்தையும் சேர்த்து மாத்தி 108 வாட்டி சொல்லுங்க. உங்க வீட்டுல காசு தங்கும். உங்க வீட்டுல காசு தங்கும். யாரோ ஒருத்தருக்கு, மனைவியோ இல்ல கணவருக்கோ இதை சேர்க்கக்கூடிய உச்சிதமான புத்தியை சுவாமி கொடுப்பார். 2 பேருமே செலவு பண்ணுவாங்க. நீ 10 ரூபா செலவு பண்ணா நான் 100 ரூபா செலவு பண்ணுவேன்பாங்க. சண்டை போட்டு கடைசியில யாருக்குமே காசு இருக்காது. கடன் வாங்க போறிய யுகம் வரும். அதனால ஆன்மீக நேயர்களே, கடன் வாங்குவதை நிறுத்துவதற்கு சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். என்ன சார் சனி பகவானை போய் சொல்றீங்க கேக்குறீங்களா? அப்படியே மாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் தெய்வம் எதுவும் இல்லை. சனி கொடுக்க வந்துட்டார்னா எந்த தெய்வமும் எந்த கிரகமும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல் சனி கெடுக்க வந்துவிட்டால் எந்த கிரகமும் கிட்டக்க நெருங்க முடியாது. ஆனா சனி பகவான் அப்பாற, எப்படி சார் சொல்றது உங்களுக்கு? நீங்க பக்தியா போய் நின்றுட்டேன்னா அவன் ஓடி வந்துருவான் சார். ஆஞ்சநேயர் மாதிரி அவர். ராமநாமத்தை சொல்லணும்னு சொன்னவனே ஆஞ்சநேயர் ஓடி வந்துருவான். நினைச்சாலே ஓடி வந்துருவான். சொன்னா பக்கத்திலே உட்காந்துப்பான். அதே சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமை விளக்கு போடுங்கள். அது என்ன விளக்கா இருந்தாலும் சரி, அது எள்ளு தீப விளக்கா இருந்தாலும் சரி, எம்பெருமானுக்கு விளக்கு போடுங்கள். சனி பகவானிடம் நின்று பிரார்த்தனை செய்யுங்கள். உங்க கஷ்டங்களை சொல்லுங்கள். எல்லா கோயிலுக்கும் போயிட்டா உடனே ஓடி வரப்பட்ட சன்னதியிலேருந்து 2 நிமிஷம் நின்று சுவாமியை பார்க்கணும், அழகா பார்க்கணும். பையனை பொண்ணு பார்க்க அழிச்சும் போறா, என்ன சொல்றா பாத்தியாடா அப்படின்பா. அவன் ஊம்பா. என்ன பார்க்கணும்? அந்த பொண்ணு இவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே இவன் யாருன்னு எடை போட்டுருவா. அவனுடைய நேத்திரம், கண்ணானது வசீகரம். சந்திரன் மாதிரி, சந்திர கிரகம் பார்த்த உடனேயே வசீகரம். அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதுக்குதான் பொண்ணு பார்க்கப்படலாம். அதுக்கப்புறம் தான் ஜாதகம்லாம் பார்க்கிறாங்க. அந்த மனசு பிடிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கான்னு பார்க்குமா. அப்புறம் தான் சொல்லும். அதே போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குபேரனுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் நீங்க கடன் அடகு வைக்க போக மாட்டீங்க, கடன் வாங்க போக மாட்டீங்க. சாமி நான் கடன் வாங்கிட்டேன், என்ன பண்றது? இதை அடைக்க போங்க, சனி பகவானை பிடிங்க, சனி பகவானுக்கு வழக்கு போடுங்க. உங்க உத்தியோகம் முதல்ல இருந்தாதான் நீங்க கடனை அடைக்க முடியும். கடன் வாங்கிட்டே போனீங்கன்னா கடைசியில என்ன ஆகும்? துர்மரணத்தில் கொண்டு விடும். அடைக்க முடியாம நான் சூசைட் பண்ணிக்கிறேன் சாமின்றுவான். உங்களை காப்பாற்றுவார் சனி பகவான். உங்க கைக்கு என்ன உண்டோ அதை தான் செய்வார். அவருடைய பக்தனாக இருக்கணும். ஆஞ்சநேயரே சனி பகவானுக்கு அவ்வளவு பக்தியை கொடுத்தவர். அவர் அவ்வளவு மரியாதை கொடுப்பாராம் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர்.
அதனால நீங்க சனி பகவானை வழக்கேற்றி சனிக்கிழமையில போய் சுவாமி தரிசனம் பண்ணி வெள்ளிக்கிழமை குபேரனுக்கு ஒரு ரூபா பணம் வைங்க. அந்த ஒரு ரூபாயை செலவழிக்க கூடாது, ஒரு உண்டியில போட்டு வச்சுக்குங்க. அந்த ஒரு ரூபா வெள்ளிக்கிழமை நீங்க ஒரே ஒரு ரூபா தான் நான் சொல்றேன், ஒரு ரூபா வச்சு போட்டோல வச்சு குபேரனை வணங்கி அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, கல்கண்டு, திராட்சை, ஸ்வீட்டு, கேக்கு இதே மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. குபேரன் அவன் பெரிய மகாராஜா, மகாலட்சுமி அள்ளி கொண்டு கொட்டுவாள். நம்ம மாத்துல எவ்வளோ குயிக்கா உங்க வீட்டுல கடன் தீரும். அதே மாதிரி அடகு வச்சு வியாபார பொருட்கள்லாம் நீங்க மீட்பீங்க. அதனால ஆன்மீக அன்பர்களே, மகாலட்சுமி, குபேரன், சனி பகவானை வழிபடுங்கள். உத்தியோகமும் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியாதிபதி ஸ்தானமா இருக்கக்கூடிய பொருட்களை சேமிக்கக்கூடிய அளவும் பகவான் அனுகிரகம்னார். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வர்ணாய தர்தானிதே சம்பந்தமே தேகிமே குபேராய நமஹ.